ஆஹா. என்னங்க இது? ம். இத பார்த்தா உனக்கு தெரியலையா என்னன்னு? எங்க ஊர்ல இதுக்கு பேர் தோசைன்னு சொல்லுவாங்க. ஓ, ஆமா மகா. சூடான கல்லுல மாவை சொய்யின்னு ஊத்தி திருப்பி போடும்போது ஒய்யின்னு சத்தம் வரும். அதுதான் தோசை. இந்த மொக்க ஜோக்கெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இந்த தோசைய உனக்காக நானே என் கையால ஊத்தி அப்படியே என் கையால சட்னியும் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாங்க. வீட்ல யாருமே சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க சாப்பிடுறது? யார் சாப்பிடல? அப்பாவுக்கு நான் தான் ஆர்டர் போட்டு கொடுத்தேன். அவர் இந்நேரம் சாப்பிட்டு ஏப்பம் விட்டு தூங்கி இருப்பாரு. அத்தா அண்ணிலாம் இருக்காங்களே, அவங்களாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஆமா, அவங்க ஐயோ மகா சாப்பிடாம இருப்பாளேன்னு உன்னையே நினைச்சு கவலைப்பட்டு சாப்பிடாம இருப்பாங்களா? அட நீ வேற என்ன மகா, 2 பேரும் கிச்சன் வாசல்ல தான் இருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நீ முதல்ல சாப்பிடு. அவங்க எனக்காகலாம் பட்னி கிடக்க மாட்டாங்க தான். ஆனா நடந்த விஷயத்த நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவாங்கல்ல. நான் கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம். அவங்க பொறுமையா பேசிருந்தா நீயும் பொறுமையா தான் பேசிருப்ப. அவங்க பேசுனது தப்புன்னு உனக்கே புரியுதுல்ல. நீ பேசுனது தான் கரெக்ட். ஹாஸ்பிட்டலு, டெஸ்ட், ரிப்போர்ட்னு எல்லா குழப்பமும் சரியாயி யாருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இவ்ளோ பெரிய குழப்பம் இருந்ததால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளியே இருந்துட்டோம். நாம சொல்ற எதையும் காது கொடுத்தே கேட்காம கத்திக்கிட்டே இருக்கிறது தப்பு தானே? ஆனா நாம இப்படி விலகி இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. ஒரு பக்கம் குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு ஆசை, இன்னொரு பக்கம் மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பயம். அதான் அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க.